you are here. Yarkla first class welcome எனக்கு I think Nilashri has joined today. Okay, fine. Good evening, aunty. Yes ma. So I have a def keyword. I have a function name. I have something called as parameters. சும்மா டேர்ம்ஸ் பா நிறைய தியரி தான் இதெல்லாம் நம்ம தியரி இன்னொரு ரவுண்ட் இதுக்கு போவோம் பட் திஸ் இஸ் வாட் இஸ் ஜெனரல் சின்டாக்ஸ் இல்ல ஃபங்க்ஷனோட பாடி என்ன வேணா நம்ம எழுதலாம் உள்ள ஃபங்க்ஷன் பாடி முடிச்சுட்டு ப்ராபப்ளி தெர் வில் பி a return statement and you can return anything you want. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுவோம் கூப்பிடணும் இந்த ஃபங்க்ஷனை இல்லனா அது பாட்டுக்கு இட் ஸ்டில் பி தேர். We have to call this function. So we have to call this function name like this function name and you will give some value here. இதுக்கு பேரு ஆர்குமெண்ட். So இதுல மேஜர் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் there are two different types of functions. ஒன்னு built-in functions. கரெக்டாப்பா? So built-in functions இத எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம் from your 11th standard knowledge. is alpha is alpha function. ஃபர்ஸ்ட் அந்த is alpha is alnum upper lower so string functions நம்ம நிறைய படிச்சிருக்கோம். length function இல்லையா? So length function வந்து அதுக்கு ஒரு they are all already there. இன்னொன்னு functions in modules. இதை நம்ம என்ன பண்ணணும் நம்ம இம்போர்ட் பண்ணணும். we have to import a module. when I say import math என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? பவர் யூஸ் பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் இல்லையா எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப இம்போர்ட் மாடியூல் அந்த மாடியூல்குள்ள சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இது செகண்ட் டைப். நம்ம படிக்கிறது தேர்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி வந்து we call them as user defined functions. ஓகே, இப்போ இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு எழுதுறோம் அப்படின்னா நமக்குன்னு ஸ்பெசிபிக் நீட் இருக்கும். ஸோ சம் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்ரெடி தேர் பட் சம்டைம்ஸ் வி மைட் ஹாவ் டு ரைட் அவர் ஓன் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ வி யூஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. நம்ம ஆரம்பிக்கும் போது டெஃப்னு சொன்னாதான் பைத்தன் வில் நோ தட் இட் இஸ் அ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இது வந்து புதுசா இவங்களே எழுதுறாங்க அப்படிங்கிறது இட் வில் நோ. தென் வி ஹேவ் த ஃபங்க்ஷன் நேம் அண்ட் வி கிவ் சம்திங் இவருக்கு போட்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். வில் டேக் த சேம் எக்ஸாம்பிள். சேம் இஸ் பிரைம் ஆஃப் என் சொல்லிட்டு எப்படி சொல்ல போறோம்? பிரைம் நம்பர் லாஜிக் உங்களுக்கு தெரியணும். ஃப்ரம் 11th ஸ்டாண்டர்ட் we have to know this. நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஃபார் யார் சொல்றீங்க? ஃபார் I in range. ஃபார் I in range what? எது வரைக்கும் பண்ணணும்? 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா கண்ணா? a number is called a prime number if it is not divisible by any other number other than 1 and itself. so 1ஐயும் விட்டுறணும், n-ஐயும் விட்டுறணும். if n modulo I ஏதாவது ஒரு கேஸ்ல 0 ஆயிடுச்சுன்னா டிவைட் ஆயிடுச்சுன்னு சொன்னா then it is definitely not a prime number. டிவைட் ஆயிடுச்சுன்னா வெரி ஈஸி, ரிட்டர்ன் ஃபால்ஸ் சொல்லிடலாமா? ஈஸி லாஜிக். ஃபங்க்ஷன் வந்த அப்புறம் நமக்கு நிறைய ஈஸி ஆயிடும். ஏன்னா நம்ம இஃப் எல்ஸே போட வேண்டாம், இங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டுடலாம். So for I in range 2, n if n mod I is 0னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். அப்போ அதர்வைஸ் இந்த ஃபார் இடத்துக்கு வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்ல எப்படி क्वेश्चन கேட்பாங்க? ஒரு ஃபங்க்ஷன்ல நிறைய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாமா? இருக்கலாம், பர்ஃபெக்ட்டா இருக்கலாம். ஆனா only one of them will be executed. சோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல். அப்போ இந்த ஃபாருக்கு நீங்க எல்ஸ் போட்டும் எழுதலாம். அதாவது ஃபார் லூப்ல இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா ரிட்டர்ன் ஃபால்ஸ், இல்லனா எல்ஸ் எல்லாம் முடிச்சு செக் பண்ணி முடிச்சிட்டோம் it டிவைடே ஆகல அப்படின்னா then yes it is a prime number. so return true. ஆனா இந்த ஃபங்க்ஷன் புரியுதா உங்களுக்கு? prime number லாஜிக் புரியுதா? நான் கேட்க மாட்டேன். 11th போர்ஷன் அது கொஞ்சம் அது நீங்க ரிவைஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியலனா. for I in range 2 to n நீங்க யூசுவலா என்ன பண்ணிருப்பீங்கன்னா இங்க வந்து print number is prime number or not a prime number எழுதி இருப்பீங்களா இருக்கும் இல்லையா? சோ இங்க இப்ப return true return false நான் போட்டுட்டேன். இப்போ இது வரைக்கும் நான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கேன். now I have to go back to next. என்ன பண்ண போறோம்? இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடணும். நம்ம எப்படி கூப்பிட போறோம்? we have to say x is equal to int input enter a number. ஒரு நம்பர் வாங்குறோம் யூசர் கிட்ட இருந்து. let's say result is equal to is prime of x. நான் என்ன பண்றேன் பாருங்க, is prime of xங்கிறது ஃபங்க்ஷன் கால். இங்க I am calling this function. so is prime of x, x பாஸ் பண்றேன். இங்க பாருங்க அங்க n கொடுத்திருக்கேன், இங்க x நான் வேணும்ட்டே கொடுத்திருக்கேன். ஏன்னா there is a difference. ஆர்குமெண்ட்டும் பாராமீட்டரும்
So there are different types of parameters. அதையும் முடிச்சிருவோம். So parametersல வந்து there is something called as positional parameters. There is something called as keyword parameters, and there is something called as இன்னொன்னு என்னப்பா, default parameters. So there are positional parameters, keyword parameters, default parameters. இப்போ நம்ம இங்க போடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா they are positional parameters. இப்போ இங்க ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, அது பேரு எக்ஸ். இங்க ஒரே ஒரு பெராமீட்டர் இருக்கு, அது பேரு என். சோ நான் இங்க என்ன கொடுத்தாலும் அதுதான் அங்க வேல்யூ இல்லையா? சோ ஐ எம் கிவிங் ஒன் அண்ட் தட் இஸ் த லஞ்ச். அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் இருக்கு, அது உள்ள இருக்கிறது தான் உங்க லஞ்ச். சோ இங்க அதுக்கு பேரு இங்க கொடுக்கறதுக்கு இட் இஸ் நேம்ட் as எக்ஸ். பட் when it is going to the function it is called as n. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அது பேரு n தான். இட் வில் நாட் சேஞ்ச். சோ இந்த கொஸ்டின்ஸ் இதை வச்சே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்கப்பா. இதுல ஒரு ஃபங்க்ஷன் இப்படி கொடுத்துருவாங்க, இதுல 1 2 3 4 போட்டுட்டு which is the function header னு கேட்பாங்க, what is the function name னு கேட்பாங்க. இதுல n வந்து ஆர்குமெண்டா பெராமீட்டரான்னு கேட்பாங்க. சோ ஆர்குமெண்ட்ங்கிறது ஆக்சுவல் வேல்யூ. நம்ம இப்ப எக்ஸுக்கு நம்ம வாங்க போற வேல்யூ வந்து நம்ம கொடுக்கறது எக்ஸ், அது ஆக்சுவல் வேல்யூ, அது ஆர்குமெண்ட். வெராஸ் அங்க பிளேஸ் ஹோல்டரா இருக்கு பாருங்க, என்னன்னு இருக்கு, நமக்கு தெரியாது அது என்னங்கிறது பெராமீட்டர். இட் இஸ் ஒன்லி a place value. அங்க it will only take this value, actual value, and manipulate that in the program. பெருசா உங்களுக்கு புரியுமா தெரியல, பட் எஸ் ஒரு ப்ரோக்ராம் போட்டீங்கன்னா யூ மைட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல ரிசல்ட் கிடைச்சிருச்சு. யூ கேன் சே இஃப் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, இப்ப மேம் எதுக்கு மேம் போடணும், நாங்க அங்கேயே பிரிண்ட் பண்ணலாம்ல? பண்ணலாம்ப்பா, எதுக்கு நான் சொல்றேன். இப்ப இதே மாதிரி பாலண்ட்ரோம்க்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். உங்களுடைய யாரு டிஏவி ஸ்கூலா கடைசி எக்ஸாம், இல்ல உங்க ஸ்கூலே தான் நினைக்கிறேன், பிரைம் பாலண்ட்ரோம் கேட்டாங்களா உங்களுக்கு? பிரைம் நம்பரானும் செக் பண்ணணும், பாலண்ட்ரோம்னாலும் செக் பண்ணணும். யாரோட ஸ்கூல்ல கேட்டிருந்தாங்க தெரியல, ஏதோ ஒரு ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர்ல நான் பார்த்தேன். பிரிண்ட் தட் எக்ஸ் இஸ் a prime number. else என்ன பண்ணணும்? Print X is a composite number or is not a prime number. என்ன வேணா சொல்லலாம். இந்த ப்ரோக்ராம தனியா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் படிக்கும் போது சே வாட் இஸ் திஸ் unnecessary ஒர்க் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இது ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய கோடு எழுதுறோம், நம்ம அதை அங்கவே முடிச்சு ஈஸியா போன வருஷம் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ பை ஹார்ட் பண்றதுக்கு அது ஈஸியா இருந்திருக்கும். பட் இது வந்து ஒரு பர்பஸ் இருக்கு இந்த மாதிரி போடுறதுல. ஒரு மெயின் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷனா பிரிச்சு போடும்போது ஆக்சுவல் ப்ரோக்ராமிங் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் இந்த வேலையை பண்ண முடியாது. இப்போ ஒரு டீம் இருப்பீங்க, அதுல 5 people இருப்பீங்க. இப்ப அந்த 5 பீப்புளுக்கும் ப்ரோக்ராம்ஸ் பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஒரு மேக்ஸ்ல ஒரு பெரிய ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ண, ஒரு மேட்ரிசஸ் நீங்க ஃபர்ஸ்ட் லெசன் உங்களுக்கு நிறைய பேருக்கு முடிச்சிருக்க மாட்டாங்க. சரி ஓகே, ஒரு சால்விங் ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒருத்தருக்கு இப்ப நாங்க இப்பதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஜெனரல் ஐடியாக்கு நான் சொல்றேன். ஸோ அதுல வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதலாம். அதுக்கப்புறமா அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பார்ட் இருக்கு, அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதலாம். அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் சேர்த்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. சோ இதுக்கு இன்னொன்னு. சோ 3 டிஃபரெண்ட் பீப்புள் when they are working on 3 different மேக்ஸை வந்து ப்ரோக்ராமா மாத்திர லாஜிக்ல ஒர்க் பண்ணாங்கன்னா வேலை சீக்கிரமா முடியும். they all know their part. then from the main function ஒருத்தங்க வேலை என்னன்னா நீட்டா யூசர் கிட்ட நல்ல இங்கிலீஷ்ல எழுதுறது. அன்னைக்கே சொன்ன மாதிரி மெயின் ப்ரோக்ராம் வந்து மேனேஜர் மாதிரி, அவங்களுக்கு லாஜிக் பெருசா தெரியாது. அவங்களுக்கு வேணுங்கிறது வந்து நம்ம ஒரு யார்கிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, அது எப்படி வாங்கணும். So for this person needs this information, I give him that information, he gives me this value, this person will give me this value. கடைசியா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமா, இதுதான் ஒரு மேனேஜரோட ஒர்க். சோ இந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க்கா நீங்க பண்ணும்போது ஃபங்க்ஷன்ஸ் will play a very important role. அதனால தான் ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க உங்களுக்கு, they just introducing the concept. So function வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நீங்க பண்ணும்போது ஒரு it will look like a very unnecessary job. பட் ஐடியலி வந்து நீங்க ப்ராஜெக்ட் இப்ப பண்ணுவீங்க, ப்ராஜெக்ட் பண்ணும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் ஆஃப் யூ கேன் டிவைட் யுவர் ஒர்க். அப்ப எல்லாரோட ஃபங்க்ஷன்ஸையும் மொத்தமா சேர்ந்து நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது இட் வில் பி வெரி ஈஸி டு டீபக் ஆல்சோ. ஏன்னா நமக்கு எந்த இடத்துல ஒர்க் ஆகலன்னு தெரியும், அந்த இடத்துல போய் நம்ம டீபக் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குப்பா. வில் ரன் திஸ் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் நீங்க போட போறீங்க ஒரு ப்ரோக்ராம். எனக்கு என்ன பண்ணோம் இன்னைக்கு? இட் இஸ் ஏப்ரல் 2வா, ஏப்ரல் 2nd program 1. So I'm entering 9 prime number. அப்ப 9
இல்ல நோ வந்துருச்சா? எப்பயுமே உன்னோட ஸ்டாப் பண்ணாம ஓகே. எனக்கு வந்து யாரையாவது பிடிக்கும் இருங்க. என்ட்ர நம்பர் 5. ஓகே. இண்டிவிஜுவலா ஒர்க் ஆயிடுச்சா? ஸோ யார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் நிலாஸ்ரீ விட்டுட்டேன். மாதவன் ட்ரை பண்றியா? மாதவன் எனக்கு இந்த ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கணும் மாதவன். நான் என்ன பண்ணணும் அப்போ? ஐ வாண்ட் டு கீப் ஆன் டூயிங் திஸ் அகைன் அண்ட் அகைன். ஸோ வேர் வில் ஐ சேஞ்ச் திஸ் பா? Pink statement. புரியலப்பா? Infinite போனோம் ஆண்டி. இன்ஃபைனைட்டா போக வேண்டாம். நான் எப்போ ஸ்டாப் சொல்லணும் அப்போதான் ஸ்டாப் ஆகணும். என்ன பண்ணலாம்? இப்ப நான் ஒவ்வொரு வாட்டியும் ரன் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அப்படி இருக்க கூடாது எனக்கு. ஐ வாண்ட் திஸ் ப்ரோக்ராம் டு கீப் ஆன் ரன்னிங். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு 10 வாட்டி ரன் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும் சொல்லு? லூப்ல போட்டு போணும். என்ன லூப் போடணும்? எங்க போடணும் லூப்ப? மேல டாப். லைன் நம்பர் போட்டு கேட்போமா எங்க போடணும்னு சொல்லிட்டு? கொஸ்டின் புரிஞ்சுச்சா? வேற யார் எனக்கு? யார் மாட்ட போறீங்க? சொல்லுமா. ஷண்மதி சொல்றியா? ஷண்மதி எனக்கு எங்க மாத்தலாம் ஷண்மதி ப்ரோக்ராம? இந்த ப்ரோக்ராம எங்க மாத்தனா எனக்கு 10 டைம்ஸ் ரன் ஆகணும். ஒரு 10 நம்பர் செக் பண்ண அலோவ் பண்ணணும். எங்க மேபி வைல் லூப் மேம். வைல் லூப் போட்டுமா நான் இங்க? சரி, ஒரு வைல் ட்ரூ போட்டுடலாமா? மாதவன் இப்ப என்ன ஆகும்னா இது இன்ஃபைனைட்டா போயிட்டே இருக்கும் இல்லையா? திருப்பி திருப்பி வரும், நம்பர் என்டர் பண்ணுங்கன்னு சொல்லுமா? இப்போ இதுலயே நான் கண்ட்ரோல் பண்ணலாம். இத எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? சோ வந்து ch is equal to input. Do you want to exit? அதுக்கு வந்து என்ன பிரஸ் பண்ண சொல்லலாம்? என்டர் 0 அப்படின்னு சொல்லலாமா? ஏதாவது சும்மா உங்களுடைய ஈஸி மெசேஜ், உங்களுடைய ஓன் கோடு தானே. சோ ஒரு இன்புட் கேக்குறோம், வெளியில போகணும்னா 0 பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஆமா, if ch எஸ் நிரஞ்சன் is equal to 0 நான் வந்து கேரக்டரா கொடுத்திருந்தேன்னா அதனால நான் கேரக்டரா போடுறேன். நீங்க வந்து இன்ட் இன்புட் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க வெறும் 0வா போடுவீங்க. பிரேக். சோ இந்த பிரேக் வந்து only if this comes inside this it will break, otherwise it will keep on going. இது one of the ways of doing this. இதே மாதிரி நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டே யூசர்ட்ட கவுண்ட் கேட்கலாம். how many inputs do you have அப்படின்னு கேட்கலாம். ஃபார் லூப் வச்சு கூட இந்த ப்ரோக்ராம போடலாம். so this is one functionality. yes. so இப்போ நான் அந்த டெஃப் பார்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க எனக்கு என்ன பண்ண போறீங்கன்னா இதே மாதிரி ப்ரோக்ராம் பண்ண போறீங்க. ஆனா யூ ஆர் கோயிங் டு டூ இட் ஃபார் ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல்னா என்ன பண்ணுவீங்க? enter number 5. do you want to exit? no. enter a number 89. 89 is a prime number அப்பா? is prime number. okay, கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 0 போட்டுட்டு எக்ஸிட் ஆயாச்சு. சரியா? so function wise I don't think it's difficult. இப்போ இந்த பார்ட் வரைக்கும் நீங்க எனக்கு def factorial அப்படின்ட்டு போட்டுட்டு எனக்கு நீங்க அவுட்புட் கரெக்டா காமிச்சிருங்க. நான் என்னுடைய பிரைம் நம்பர் ப்ரோக்ராம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். so you can try. you will take 2 minutes to modify this program. come on நான் ஃபைல்ஸும் ஒரு குட்டி பார்ட் உங்களுக்கு பண்ணணும். ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் பண்ணிட்டு I will go there. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் all of you. தீபிகா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதியாச்சா? தீபிகா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சுச்சா டெஃப் பண்றதுக்கு? டெஃப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. எஸ்மா. அர்மான், கௌதம், அர்ணவ்,
யாருமே சத்தம் போட மாட்டேங்கிறாங்க. நான் மியூட்ல இருக்கேனா? இல்லல்ல. மேம் ஃபங்க்ஷன் மட்டும் எதுனா போடலாம். நான் ஃபங்ஷன் மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். நம்ம அப்புறம் கால் பண்ணி ஏன்னா காமிக்கணுமே நீங்க ஆனா எனக்கு. நீங்க ஃபங்ஷன் மட்டும் எழுதுங்க. லெட் மீ சே ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம்டா. I'll give you the permission. எஸ் மேம். Multiple participants. மேம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. ரிட்டர்ன் C போட்டிருக்கியா? C star equal to I. ஓகே. I in range 1, X X அங்க வாங்குற. அப்ப இப்ப இந்த ரன் பண்ணா ஒர்க் ஆகணும்னா நீ ஃபேக்ட் ஆஃப் 5ன்னு கூப்பிடு எனக்கு. வெளியில அந்த டெஃப் லெவலுக்கு போயிடு. எஸ் மேம். ஜஸ்ட் ஃபேக்ட் ஆஃப் 5 அப்படின்னு சொன்னேன்னா கால் ஆகுது அது 5. இப்ப ரன் பண்ண ஒர்க் ஆகும். .py போடணும்னு நினைக்கிறேன்ல. இல்ல நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் வச்சு அதே நம்பர் வச்சிருக்கியா? ஏதாவது வந்துச்சா? ஆமா நீ அதை பிரிண்ட் பண்ணல. பிரிண்ட் ஃபேக்ட் ஆஃப் 5ன்னு போடணும். ரிட்டர்ன் C போடுறல்ல. மேம் எதுக்கு மேம் அந்த 5 யூஸ் பண்ணணும்? நான் சும்மா போட சொன்னேன்ப்பா. ஃபேக்டோரியல் ஆஃப் 5. ஃபேக்டோரியல் ஆஃப் 5 தப்பா வர மாதிரி இருக்கு. உனக்கு 4 ஃபேக்டோரியல் வர மாதிரி இருக்கு. ஆமா மேம். அப்ப 1, X plus 1. X plus 1 எஸ் மேம். ஆமா ஒர்க் ஆகும் நிரஞ்சன். சரி நிரஞ்சன் வந்து நம்ம ஃபேக்டோரியல் பண்ற மாதிரியே பண்ண சொல்றான். 5 into 4 into 3 into வரணும்னா he saying you have to just use ஹர்ஷத் போட்டிருக்கியா? ஆமா எல்லாருமே நீங்க 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க ரிவர்ஸ்ல போட்டாலும் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும் இல்லையா? எஸ்மா ஹர்ஷத் கரெக்ட்ப்பா. அவனோட ப்ரோக்ராமும் கரெக்ட். ஆனா அதர்ஸ் உங்களுக்கு இது புரிஞ்சுச்சா? அவங்க போட்டது அவனோட ஸ்கிரீன்ல he showed the எஸ் Yes, sir. ஓகேப்பா. ஆனா இதுல தியரி பிஹைண்ட் இட் சிலது இருக்கு. என்னன்னா அது மட்டும் முடிப்போம். இப்போ டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. உங்க புக்லயே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் எப்பயுமே கொடுப்பாங்க. அவங்க அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? ஓகே கண்ணா. சோ இவங்க என்னன்னா இது வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு. சோ பி என் இப்ப சில பேங்க்ல வந்து சில வேல்யூஸ் வில் பி கான்ஸ்டன்ட் பாருங்க. இந்த கோலனும் இம்பார்ட்டன்ட் பா இதுக்கு அப்புறமா. சோ இப்போ வந்து ஐ எம் டிஃபைனிங் அ ஃபங்க்ஷன். இட் இஸ் கால்ட் அஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபங்க்ஷன். இப்போ என்ன பண்றாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபங்க்ஷன்ல pn 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, 2 பாராமீட்டர்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ராவா ஒரு தேர்ட் பாராமீட்டர் இருக்கு. அதுக்கு நான் ஒரு டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ நானே கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா அவாய்ட் பண்றதுக்காக. சோ எப்பயுமே நமக்கு என்ன தெரியும், பிராக்டிக்கலா நீங்க எல்லாருமே 30 out of 30 வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா தென் ஐ கேன் ஜஸ்ட் சே தியரி மார்க்ஸ் கமா ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் இல்லையா? அந்த மாதிரி இங்க போட்டுட்டு SI is equal to PN இப்படி எழுதிட்டு சோ ஃபங்க்ஷன் எழுதி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வில் ஒர்க் ஃபார் மெனி வேஸ். நம்ம நிறைய வாட்டி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். எப்படி கால் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஐ கேன் கால் இட் as சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஐ கேன் கிவ் 1000, 2 years, 7. இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுமா அப்படின்னா ஒர்க் ஆகும். பட் என்ன ஆன்சர் வரும்பா? இந்த ஆருக்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் ஆகும்? 7 சப்ஸ்டியூட் ஆகும். ஏன்னா நான் வேல்யூ கொடுக்குறேனே, வேல்யூ நான் கொடுக்குறேன். ஸோ 7 சப்ஸ்டியூட் ஆகும். நான் இதையே வந்து ஐ கேன் கால் இட் ஆஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 1000, 2 or 3. இப்போ நான் வந்து ரேட் கொடுக்கல. ஸோ அது என்ன பண்ணும்? தானாவே இட் வில் டேக் இட் ஆஸ் 6.5. இல்ல எனக்கு வந்து நான் இப்படி பண்றேன். இப்போ என்ன ஆகும்?
பியோட வேல்யூல சப்ஸ்டியூட் ஆயிடுமா? எரர் கொடுத்துரும். ஏன்னா நம்ம கொடுக்க வேண்டியது 2 இல்ல. நம்ம டிஃபால்ட் வேல்யூ ஆர்க்கு மட்டும் தான் சொல்லியிருப்போம். எண்ணுக்கு சொல்லல தானே. சோ ஒரே ஒரு இதை சொல்லுனா எக்ஸ்பெக்டட் 2 ஆர்குமெண்ட்ஸ் ஒரு எரர் கொடுக்கும் உங்களுக்கு. பிகாஸ் கண்டிப்பா நீ பிக்கும் எண்ணுக்கும் வேல்யூ கொடுத்துதான் ஆகணும். அது கொடுக்கல அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ an error. சரியா? சோ இது வந்து இப்போ இதுல என்னென்ன கொஸ்டின் அப்படின்னா இது ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்கு டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்ல. I cannot have இப்போ p, இப்படி எழுத முடியாது. The default argument should be at the பேசுறது கேட்கல. yes டா. It should be at the right side. The default argument வந்து right most தான் இருக்கணும். அதாவது எல்லா இந்த பொசிஷனல் பாராமீட்டர்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம டிஃபால்ட் வேல்யூஸ் கொடுக்கணும். சோ இந்த மாதிரி கொடுத்தா அது எரர். இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. சோ இந்த மாதிரி எப்படி p கன்ஃபியூஸ் பண்றதுக்கே கொடுத்திருப்பாங்க. p is equal to 1000, n is equal to 10, r ஒர்க் ஆகாது ப்ரோக்ராம். இதெல்லாம் எரர். சோ இந்த டாபிக்ல இருந்து அவங்க கேக்குற क्वेश्चंस வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து கரெக்ட்டா இதுல எது வந்து கரெக்ட்டான சின்டாக்ஸ் அப்படின்றது ஒரு 1 மார்க் क्वेश्चन நமக்கு. சோ நீங்க ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல் என்னன்னா கடைசியில தான் அது இருக்க முடியும். எத்தனை வேல்யூ வேணா கொடுக்கலாம். ஆனா கடைசி வேல்யூவா கண்டிப்பா இருக்கணும். எல்லா வேல்யூக்குமே டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளமே இல்ல. பட் இஃப் அட் ஆல் யூ ஆர் மிக்சிங் அப் யுவர் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் நார்மல் ஆர்குமெண்ட்ஸ் தே ஹேவ் டு பி அட் த ரைட் மோஸ்ட். இப்ப இதுலயே வந்து நம்ம இன்னொரு வேலை பண்ணலாம் பைத்தன்ல, which is not there in any other function. For example, def add இப்போ இங்க பாருங்க, இது பேர் கீவேர்ட் ஆர்குமெண்ட். இப்ப இந்த கீவேர்ட் என்ன ஆகுது பாருங்க உங்களுக்கு. x is equal நம்ம மாத்தி மாத்தி கொடுக்கலாம். ஜெனரலா என்ன பண்ணலாம், இத add of 10, 20. இப்ப என்ன ஆகும்பா, எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? இதெல்லாம் தான் நமக்கு ரிவ்யூ ஃபுல்லா ரிவ்யூவும் இதுவும் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு எக்ஸுக்கு 10 வரும், ஒய்க்கு 20 வரும். கரெக்டாப்பா? இப்படி கொடுத்தோம்னா டைரக்டா பொசிஷனா அப்படியே போய் சப்ஸ்டிடியூட் ஆயிடும். அதே வந்து இஃப் யூ ஹேவ் டு கிவ் இட் as you have to change. ஹலோ கேக்குதாப்பா? இல்லையா? விட்டு விட்டு கேக்குது. விட்டு விட்டு கேக்குதா? அது ஒரே நிமிஷம் இருங்க வரேன். நெட் கனெக்ஷன் ஃபுல்லா இருக்கா? ஓகே, பெட்டர் ஆகுதான்னு பாருங்கடா. ஹரிஷ் கேக்குதாப்பா? பெட்டரா இருக்கா தெரியல. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஓகேப்பா. ஆனா இதுல வந்து சாரி வாட் ஐ வாஸ் சேயிங் இஸ், நீங்க இப்போ பொசிஷனலுக்கும் கீவேர்ட் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் நம்ம வந்து அதே நேம் யூஸ் பண்ணோம்னா we can give in any order we want. அப்போ x is equal to y is equal to நம்ம சொன்னோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி அது மாத்தி மாத்தி சப்ஸ்டிடியூட் ஆகும். சோ இது வந்து தியரி பிஹைண்ட் இட். ரொம்ப தூங்கிடுவீங்க. சோ நான் உங்களுக்கு எல்லாரும் நோட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சோ ஒரு ஃபுல் ரவுண்ட் நீங்க இதை படிச்சு பாத்தீங்கன்னா ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட். சரியா? சோ ஃபங்க்ஷன்ஸோடைய பேசிக்ஸ் வந்து இதுதான். அந்த லெசன் ஃபுல்லா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் திருப்பி 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 கொடுத்துருப்பாங்க, ஒர்க்கிங் வித் ஃபங்க்ஷன்ஸ். சோ இன் ஜென்ரல் நான் வந்து சுமிதா அரோராவை ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் நிறைய ஸ்கூல்ஸ் அது பண்ணாலுமே கூட உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் புரியணும், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அது ஒரு ரெஃபரன்ஸ் புக் தான். போர்டு எக்ஸாம்ல அந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க.
போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் ரொம்பவே சிம்பிள் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். இத்தனை வருஷமா அப்படிதான் இருந்திருக்கு. இப்போ சாம்பிள் பேப்பர்லயும் அப்படிதான் அவங்க கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு என்ன தெரியணுமோ இவ்வளவு தெரிஞ்சிச்சுன்னா போதும். உங்களுக்கு சிபிஎஸ்இக்கு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல இருக்கிற கண்டென்ட் வந்து that is more than enough for us. Sumita Arora is only for your additional practice. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்க பண்ணும்போது இதை பண்ணுங்க. உங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கு அது கேட்பாங்க. சோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஸ்கூல்ல போட்டாங்கன்னா அதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மார்க் பண்ணுங்க. தட் we will discuss. So on working with functions உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் இது முடிச்சிருக்கோம். நீங்க ரீடிங் கொடுங்க. So I will move on to